இன்றைக்கும் நம்முடைய சுயபலன் நம்மளை காப்பாத்தாது, நம்முடைய படிப்பு நம்மளை நிலைநிறுத்த முடியாது. என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் நீ என்ன படித்திருக்கிற, எத்தனை சர்டிபிகேட் வாங்கி இருக்கிற, எத்தனை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற என் தேவன் கேட்பாரா? இல்லை. அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், என் நியாய பிரமாணக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாயா, என் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க நீ மறந்து போனாயா, என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்திலே நீ காத்து கொண்டாயா என்று சொல்லி அதற்கே நீ முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்ததையே தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பாரே தவிர தேவன் இந்த உலக பிரகாரமான காரியங்களை அவர் கேட்க மாட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களை, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற திறமைகளை நம்பி இன்றைக்கு நம்ம உலகத்தாரை போல ஓடாதபடிக்கு கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறார், நான் அவரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பெருமை இருக்கக்கூடாது, நம்முடைய பலத்தை நம்பி நம்ம ஓடக்கூடாது.